ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை லெக்கில் விளையாட போகிறாங்க. அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ் தலைவாஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க. இந்த 4 மேட்ச்சில் 2 மேட்ச் தோற்றுருக்காங்க, 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இதனால் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் எடுத்திருக்காங்க பாயிண்ட் டேபிளில். தமிழ் தலைவாஸ் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா யூமும்பாவோட கொஞ்சம் மோசமாக தான் விளாண்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுக்கலை. டிஃபெண்டிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பண்ணாதனால அந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டாங்க. தமிழ் தலைவாஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை லெக்கில் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க தமிழ் தலைவாஸ். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் அவங்களோட ஹோம் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க. போன மேட்ச்சில் மோகித் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 தடவை கிட்ட அவுட் ஆகிட்டார். அபிஷேக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு போன மேட்ச்சில். தமிழ் தலைவாஸ் சென்னையில் விளையாட போகிற மேட்ச்சை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா நாளைக்கு டிசம்பர் 22 சென்னையில் பட்னா பைரேட்ஸோட விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சாக ஸ்டார்ட் ஆயிரும். செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட விளையாட போகிறாங்க. தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 ஹரியானா ஸ்டீலர்ஸோட விளையாடுறாங்க. ஃபோர்த் மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 குஜராத் ஜெயின்டோட விளையாட போகிறாங்க. இந்த 4 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வின் பண்ணாங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பிளேயிங் 7ஸில் பார்த்தீங்கன்னா மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மாசானா முத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷனில் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரைடு மட்டும் தான் அவருக்கு கிடச்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ண வச்சாங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவார். தலைவாஸ் ஹோம் மேட்ச்சில் எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒன் வேர்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை.